அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின சமூக அதிகாரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்பவத்தில் அது குறித்தான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பிட்ட கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிப்துல்லா. என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருபவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த 20வது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா என்பவர் தனது பகுதியில் நடைபெற்ற பணிகளுக்காக நிதி சம்பந்தமாக கேட்டுள்ளார். அப்போது அலுவலக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முனியப்பன் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பனை தொடர்ச்சியாக ஏன் இதுமாரி செய்கின்றீர்கள் என கேள்வி கேட்டுள்ளார். இது குறித்து நகரமன்ற தலைவர் நிர்மலா கனகரமான நகரமன்ற உறுப்பினரின் ரவிச்சந்திரன் கூறியதுடன் முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்த நகராட்சி ஆணையர் இல்லாத நிலையிலும் அவரது அறைக்கு அழைக்கப்பட்ட முனியப்பனை அங்கிருந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் நகரமன்ற தலைவர் நிர்மலா கணவரின் நகரமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரன் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை முனியப்பனிடம் கேட்டுள்ளனர். இதனால் ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர் ரம்யா ராஜாவிடம் முனியப்பனை மன்னிப்பு கேட்ட கூறிய போது முனியப்பன் தானாகவே போய் ரம்யா ராஜாவின் காலில் விழுந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக முனியப்பன் ரம்யா ராஜாவிடம் காலில் விழுந்து மன்னிப்பு விடுங்கள் என கதறி எழுந்துள்ளார். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினுடைய பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இது குறித்து புகார் அளித்த காவல்துறையிடம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் அளித்த நிலையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா. தொடர்ந்து நமது செய்தியாளர் அதிகாரியிடம் பேசிய அந்த உரையாடலை தற்பொழுது கேட்கலாம். நகராட்சியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு உங்க மேல சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா அது? ஆக்சுவலா அது 2021-22 ஃபைலுங்க அது. ஓகேண்ணா. அது ஃபைலுக்கு வந்து கமிஷன் வந்து தேட வெள்ளிக்கிழமை தேட சொன்னாரு. ஓகேண்ணா. அது வந்து அந்த கவுன்சிலருக்கு தெரிஞ்சவங்களை அந்த கான்ட்ராக்ட் ஓகேண்ணா. ஃபைல் தேடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க சம்பந்தம் இல்லாத நீங்க ஏன் கேக்குறீங்க நான் சொன்னேன் அந்த இதோட கவுன்சிலருக்கு கிட்ட. ஓகேண்ணா. அது என்ன பண்ணாங்க வந்து நீ நான் கேட்க கூடாதா, நான் கேட்க கூடாது, என்ன கோமா பேசுற அப்படின்னாங்க. சரி வந்து மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து சேர்மன் ரூம் கமிஷன் ரூம் போயிட்டு சேர்மன் வந்தாரு. ஓகேண்ணா. சேர்மன் வந்து என்னன்னா நீங்க சேர்மன் வந்தாரா, சேர்மனோட ஹஸ்பண்ட் வந்தாரானே? அவங்க ஹஸ்பண்ட் சாரி சேர்மன் போட்ட போறீங்க ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் வந்தாரு. ஓகேண்ணா. ரவிச்சந்திரன். ஓகே. ரவிச்சந்திரன் அவரு வந்தாரு. அவர் வந்து என்னன்னா எம்பா அவங்க கோமா பேசினா சரி மன்னிப்பு கேள்ப்பா அப்படின்னு சின்ன மன்னிப்பு கேட்டேன். சரிங்கண்ணா. கமிஷன் ரூம்ல அவரோட வற்புறுத்தலுக்கு அப்புறம் நீங்க மன்னிப்பே கேக்குறீங்களா? இல்ல ஏன் மன்னிப்புனா சாதா மன்னிப்பு கேக்குறேன். ஓகே ஓகே. சாரி கேட்டு போப்பா அப்படின்னாங்க. சரிண்ணா. மன்னிச்சுங்க அப்படின்னு. மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னாங்க. நான் வந்து அந்த மனக்கு என்ன சொல்றது இதுல அவங்க காலில் விழுந்துட்டேன். நீங்களே தான் விழுறீங்க? நானே தான் விழுந்துட்டேன். நானா விழுந்தா அவங்க மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் காலில் விழுந்தேன். அப்படிதான் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி மன்னிப்பு கேட்டா போதுமா. ஆமா சாதா மன்னிப்பு கேட்க முடியாது பெருசா சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னாங்க. காலில் விழுந்தேன். ஓகேண்ணா.